குறைகளை மாத்திரம் பேசுகிறவர்களாக இருக்கிறோம், அல்லது எங்களுடைய நியமத்துக்களை வைத்து பெருமை பேசுகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அல்லாஹு தஆலாவுடைய நியமத்துக்களை வைத்துக் கொண்டு கொண்டாடி மற்றவர்களுடைய மனங்களை புண்படுத்துகிறவர்களை ஏராளமாக நாங்கள் சமுதாயத்திலே பார்க்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா ஒருத்தருக்கு ஒரு நியமத் கொடுத்திருப்பார், அது ஒரு வகையான நியமத். பொருளாதாரத்தை ஒருவருக்கு கொடுத்திருப்பார், அவர் அந்த பொருளாதாரத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார். இன்னொருவருக்கு அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை குறைத்து கொடுத்திருப்பார், அது அவருக்கு சோதனை, இது இவருக்கு சோதனை. ஒருத்தருக்கு கூட்டி கொடுக்கிறதும் அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை, குறைச்சி கொடுக்கிறதும் அல்லாஹ்வுடைய சோதனை. ஆனால் இன்றைக்கு மிக ஒரு சாபக்கேடான இந்த சமுதாயத்திலே புரியப்படாத ஒரு விடயம் என்னவென்றால், நியமத்துக்களை பெற்றவர்கள் ஏதோ அவர்களுடைய திறமையினால் தான் அந்த நியமத்துக்களை பெற்றதை போல அந்த நியமத்துக்களை இழந்தவர்களை பரிகாசம் செய்கிற ஒரு பிழையான ஒரு சூழலை பார்க்கிறோம். ஒருத்தருக்கு அல்லாஹு தஆலா நல்ல தொழில் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். சகோதரர்களே, இந்த தொழில் வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு தந்தார். இந்த மனநிலை எத்தனை பேருக்கு வருகிறது? இன்னொருத்தருக்கு தொழில் செய்ய இயலாமை அல்லாஹ் கொடுத்திருப்பார், அவருக்கு தொழில் செய்ய இயலாது. ஆனால் ஒரு அவரை வளர்க்கிற நோக்கத்தில் அல்லது அவரை உற்சாகப்படுத்துகிற நோக்கத்தில் அவருக்கு ஏதாவது ஒன்று அவரோடு நாங்கள் பேசி செய்தால் அது வேறு. உள்ளங்களை அறிந்தவன் யாரு? அல்லாஹ். ஆனால் நான் திறமை அறிக்கிறேன், நான் எப்படி செய்கிறேன், ஒருத்தரை பத்தி பேசுற நேரம் எங்களை முன்மாதிரியை வச்சு பேசுறோம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் உழைச்சிருக்கிறேன், நான் எப்படி இருக்க முயற்சி செஞ்சேன், இந்த கடந்த காலம் என்ன, நான் அப்படி நான் இப்படி, சும்மா வந்து இவர் இப்படி கேட்டால் நான் எப்படி செய்யறது, இப்படி இது மாதிரியான விஷயங்களை சொல்லி நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக பேசுகிறோம். வார்த்தைகள் கவனம். அல்லாஹ் நாடினால் நொடிப்பொழுதில் அவைகளை எங்களுடைய கண்களுக்கு முன்னால் அழித்து விடுவான். நாங்க நினைப்போம் எனக்கு திறமை இருக்கு, கடைசி வரைக்கும் இந்த திறமையை கொண்டு நான் இதே நிலைமையில் இருந்து விடுவேன் என்று நாங்க நினைப்போம். அல்லாஹ் மாத்துவான் நினைச்சாங்க. காரூன் என்ன சொன்னார்? இன்னமா ஊதீதுஹு அலா இல்ம். இது எல்லாமே அதாவது அவனுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக, ஒரு அவனுடைய கீயை பாதுகாக்கிறதுக்கு, இந்த சொத்துக்கள் அவனுடைய கஜானாக்கள் இருக்கிற அந்த சாவிகளை பாதுகாப்பதற்கு பெரிய ஒரு ரூம் வேணும். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்திருந்தார். அவனிடம் சொல்லப்பட்டது, அல்லாஹுதான் உனக்கு இதை தந்தான், நீ பெருமை பேசாத. உனக்கு அல்லாஹ் எதை தந்தானோ அதை இந்த உலகத்திலும் அனுபவித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு நீ தான தர்மம் செய் என்று சொன்ன பொழுது அவன் சொல்கிறான், அல்லாஹ் குர்ஆனிலே அதை சொல்லி காட்டுகிறான், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மி இந்தி. இந்த அறிவாளர், இந்த கட்டித்தனம் நான் முயற்சி செய்தது, நான் கஷ்டப்பட்டது, அதனால் தான் எனக்கு இது கிடைத்தது என்று சொன்னான். சகோதரர்களின் முடிவு என்ன? பார்த்து கொண்டிருக்கிற போதே பூமி அதை விழுங்கியது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த முடிவுகள் இத்தகைய எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்கிறேன். எங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்துக்காக நாங்கள் அல்லாஹுக்கு வார்த்தைகள் மூலமாக நன்றி செலுத்துவதோடு அந்த நிஅமத்துக்கள் மூலமாக மற்றவர்களுடைய மனங்களை நோகடிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும்.